நம்முடைய திரு டிவி சோமு அவர்களும் இணைந்திருக்கிறாரு. ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பார்வையில் என்ன வாதம் வைக்கப்படக்கூடும் அப்படின்னா 2 வாதங்கள் வைக்கப்படும். ஒன்று, சட்டமன்றத்தில் தானே பெரும்பான்மையை நிரூபிக்கணும், கவர்னர்கிட்ட ஏன் நிரூபிக்கணும், அவற்றை கிளைம் வைக்கலாம், தனிப்பெருங்கட்சிங்கிற அளவில் கோரலாம். அப்படி பாஜக உட்பட பல கட்சிகளுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆட்சி அமைக்க உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, வேறு யாரும் கிளைம் பண்ணலை அப்படிங்கிற அளவில் விஜய் அவர் பதவியேற்று வைக்கத்தானே செய்யணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனால் அது எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் கவர்னர் சிம்பிளாக கேட்குறாரு, எப்படியும் ஏதோ ஒரு கட்டத்தில் நிரூபிக்க போறீங்க, நம்பரை நிரூபிச்சுட்டு பதவி ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படும். திரு சோமு, இது எப்படி அணுகப்படும் நினைக்கிறீங்க? பப்ளிக் ஒப்பீனியனும் சரி, சட்ட பார்வையிலையும் சரி. இல்ல, இப்ப அரசமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா 164 பிரிவின்படி பார்க்கும்போது இது ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அதை ஆட்சி அமைக்க சொல்ல வேண்டியதுதான் ஆளுநருடைய ஒரு வேலை, அவ்வளவுதான். தவிர இங்க அதற்கு தவேகாவுக்கு அடுத்த இடங்களை பிடித்திருக்கக்கூடிய திமுக கட்சியோ இல்ல அதிமுக கட்சியோ ஆட்சி அமைக்க உரிமை கோரல. அப்ப நீங்க ஆட்சி அமைக்கான விஷயத்த பண்ணிட்டு குறிப்பிட்ட நாள் கொடுத்து அதுலக்குள்ள நீங்க பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்றதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. இப்ப அதை மீறிதான் செயல்படுறாங்க. இப்ப ஏற்கனவே இதே போல நடந்தப்ப பாஜக பல மாநிலங்கள்ல செஞ்சிருக்கு, இதே மாதிரி தான் பண்ணிருக்குது. இத தவிர என்னன்னா இந்த மாதிரி அதாவது அதிகமான சீட்டு எடுத்தவங்களை விட்டுட்டு அடுத்த கட்டத்துல உள்ளவங்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிட்ட போதும் அதே போல அந்த இந்த அடுத்த முயற்சி ஆளுநர் எடுக்கல. சோ அவருக்கு பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் கொடுக்கணும்னா இன்னொரு ஃபார்முலேஷனுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. இவர் ஆட்சியை பெரும்பான்மை நிறுவிட்டு பதவியேற்பு எடுத்துக்கோங்கிறார். அந்த வகையில ஆளுநர் ஜஸ்டிஃபைட் நினைக்கலையா நீங்க? இல்ல, இது இழுக்கிறது மூலமாக ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாமாங்கிற திட்டம் இருக்கும்னு கூட தோணுது. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. இப்ப இருக்கிறதுனா அதிகபட்ச இடங்கள் வாங்கி இருக்கிறது தவேகா, அதை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்றது தானே இயல்பான விஷயம், சட்ட ரீதியான விஷயம். இதை தாண்டி யோசிக்கிறப்பையும் இழுக்கிறப்பயுமே நமக்கு சந்தேகம் வருது. இது ஜனநாயகம் அல்ல. அது அதாவது தவேகா எந்த விதத்துல வெற்றி பெற்றது இல்ல வெற்றி பெற்றது எனக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இது அரசியலமைப்பு சட்டப்படி தவேகா அதிகமான சீட்டு வாங்கியிருக்கு. அதை கூப்பிட்டு நிறுத்தணும். இதுவே 2005 பீகார்ல பண்ணப்ப காங்கிரஸ் அப்ப ஆட்சியில இருக்க மத்தியில இதை பாஜக எழுத்துச்சு இந்த மாதிரி பண்றத பிடிச்சி ஏன் இழுக்கிறீங்க, டயத்தை இழுக்கிறீங்கன்ட்டு. இப்ப அதே வேலையதான் இவங்க செய்யறாங்க. ஓகே, நன்றி திரு சோமு, உங்க பார்வைகளை பதிவு செய்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.